कंपनी अमेरिकाல லான்ச் பண்ணி 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகி தேர்ட் இயர் போயிட்டு இருக்கு. 7 கண்ட்ரி லான்ச் பண்ணி 33 கண்ட்ரிக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்குனா இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்டோட ரிசல்ட் குவாலிட்டி எல்லாம் இத்தனை வருஷம் வந்திருக்க முடியுமா? இந்தியால லாஸ்ட் இயர் கோ கிரேட்ல நம்பர் 1 வந்திருக்க முடியுமா? காரணம் ஒரு எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியாச்சு, எவ்வளோ விஷயம் அவார்ட்ஸ் இந்த இவ்வளோ விஷயங்கள்னா முக்கியமா இந்த கம்பெனி இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிற R&D நம்ம கம்பெனியோட DSI சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஓர் R&D ஒரு மாசத்துக்கு மட்டும் 2 கோடி ரூபாய் இதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. வேர்ல்ட்ல 33 சயின்டிஸ்ட் வச்சு. சோ அதனால தான் இவ்ளோ பெரிய ரிசல்ட் கொடுக்க போற காரணம். வருஷம் 24 கோடிங்க சாதாரண விஷயம் இல்ல. சோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ட பத்தி இன்னும் டீப்பா பேசலாம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு உதாரணமா சொல்றேன். ஈவன் ஐபல்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் 350 கோடிக்கு டர்னோவர் ஒரே ப்ராடக்ட் 350 கோடி டர்னோவர் அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன சொல்வாங்கன்னா சூப்பர் பிராண்ட்னு சொல்லுவாங்க. இந்தியால என்ன பேருங்க? சூப்பர் பிராண்ட். நம்ம இண்டஸ்ட்ரியோட சூப்பர் பிராண்ட் யாருங்க? ஐபல்ஸ். போன வருஷம் டர்னோவர் 600 கோடியில 350 கோடி சார் மட்டும் குடிச்சிருக்காரு. ஐபல்ஸ் மட்டும் எடுத்துருக்காரு. மீதி மத்த எல்லா ப்ராடக்ட்ஸும் 250 கோடி. சோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய விஷயம் போன வருஷம் எந்த விஷயத்துக்காக அதிகமா போச்சுன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். கொரோனா. ஏன்னா நம்மளோட விஷயம் என்னங்க? நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுல நம்பர் 1. ஏன்னா மக்கள் இதுவரைக்கும் அதை தான் தேடிட்டு இருக்காங்க இல்லைங்களா? வெளியே பாருங்க தியேட்டர்ஸ்லாம் ஓபன் ஆயாச்சு. எத்தனை பேர் தியேட்டருக்கு போறாங்க, ஆனா போறதுக்கு பயப்படுற மக்கள் இருக்காங்களா இல்லையா? ஸ்கூல் ஓபன் ஆயாச்சு. எத்தனை மக்கள் தன்னோட குழந்தைகளை நம்பி ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புறாங்க? பரவாயில்ல 1 இயர் வீட்டுல படிப்பு இருக்கான்னு பரவாயில்ல, என் குழந்தைக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கணும் இல்லைங்களா? எதுக்காக பயப்படுறாங்க? இப்போ அந்த விஷயத்துக்கு நமக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா நம்ம கொடுத்துருக்க விஷயமே என்னங்க? நோய் எதிர்ப்பு. அதாவது சிம்பிளா சொன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டிபயோட்டிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. வந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்குற விஷயத்துக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. நோயே வரவிடாம தடுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க? ஆன்டி ஆக்சிடென்ட். அந்த வகையில வேர்ல்ட் லெவல்ல நம்பர் 1 ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அசைபர் விஷயத்துல இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஆன்டிபயோட்டிக்கோட பாக்ஸ் பின்னாடியே போட்டு வரீங்க ஒரு பிரிண்டட் அந்த லெவலுக்கு சொல்றாங்க. அப்போ ப்ராடக்ட் பத்தி சொன்னா இது இன்னொரு விஷயம் ஒரு உதாரணமா சொன்னா ஐ காஃபி. ஐ காஃபி பத்தி நல்லா சிம்பிளா தான் தெரியும் இல்லைங்களா? ஐ காஃபி என்ன சார்? ஒரு காஃபி. அதுல வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக்கான விஷயம், ப்ரீ டயபெட்டிக் சாப்பிட்டா வராம தடுத்துக்கலாம், நான் டயபெட்டிக் சாப்பிட்டா வராம தடுத்துக்கலாம், டயபெட்டிக் சாப்பிட்டா கண்ட்ரோல வச்சுக்கலாம். மெடிசின்ஸ் அந்த டயபெட்டிக்கோட எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் வெளியே வந்து அது முதல்ல நமக்கு தெரியும். ஆக்சுவலா டயபெட்டிக் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 2014 நம்ம லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் ஐபல்ஸ்க்கு அப்புறம் 2015 லான்ச் பண்ணும்போது இது பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நடந்ததுன்னா வேர்ல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா WHO ஒரு கால் ஃபார் பண்றாங்க வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும். அந்த கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா சொல்ற விஷயம்னா இது டயபெட்டிக் ஒரு பெஸ்ட் ஒரு கண்ட்ரோலிங் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா எதுல பெஸ்டான மெத்தட் இருக்குன்னா அது ஆயுர்வேதிக் அப்படின்னு ப்ரிவென்ட் பண்றாங்க. சோ அத கண்டுபிடிச்சு அதுல என்ன சொல்றாங்க ஆயுர்வேதிக்ல எந்த ஒரு ப்ராடக்ட் பெஸ்டா இருக்கோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த WHO வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண பேட்டன்ட் ரைட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்ட் லெவல்ல கிட்டத்தட்ட 60 நாடுகள் போட்டி போடுறதுல இந்தியால ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வின் பண்ணுச்சு. அதுதான் நம்ம கம்பெனியோட விஷயத்தை பத்தி ஒரு லைன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் சாதாரண இந்த மாதிரி கம்பெனி ஸோ அங்க ஒரு விஷயம் ஒரு லைன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட் டிஃபரெண்ட்ல நிறைய விஷயம் சார். அதான் இன்னைக்கு வந்து 8 வருஷம் கடந்து இன்னைக்கு நம்பர் 1 வர காரணமா ப்ராடக்ட் இன்னைக்கு மக்களுக்கு அத்தியாவசியம் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை இன்னைக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை ரீதியா அந்த ஆரோக்கியம் கிடைக்கும் மக்கள் ரொம்ப விருப்பப்படுறாங்க இல்லைங்களா? இயற்கை ரீதியானா இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல அந்த கோல்ட் பிளஸ் 40 வரை விட்டுட்டு செக் என்ன வாங்குறாங்க சார்? நீங்க மாறிட்டு இருக்காங்க. அரிசி வகையில பாலிஷ் பண்ண அரிசி விட்டுட்டு கைக்குத்தல் அரிசிக்கும் சீரக சம்பா மாப்பிள சம்பா குதிரைவாரி என்னென்னமோ அரிசிகள் இன்னைக்கு பாரம்பரிய அரிசிக்கு வந்துட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப இப்பதான் பழகிட்டு ஏன்னா இன்னைக்கு சிம்பிளான ஒரே விஷயம் உலகத்துல நம்ம ஆரோக்கியமா வாழணும். யார் மாதிரி நம்ம முன்னோர்கள் மாதிரி 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழணும்னா அவங்க வாழ்க்கை முறை போய்தான் ஆல்ரெடி சரவண சார் பிளான் தெளிவா சொல்றாரு. அவங்க வாழ்க்கை முறையில இயற்கையான உணவு முறை இயற்கையான வாழ்க்கை முறை ரெண்டுமே இன்னைக்கு நம்ம கிட்ட கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பிடுற உணவுல ஏன் உடம்புக்கு நம்ம சாப்பிடுற உணவுல இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு எத்தனை பேர் தெரிஞ்சு புரிஞ்சு சாப்பிட்டு இருக்கோம் சொல்லுங்க? நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் சார், என் பிரேக்ஃபாஸ்ட்ல இவ்வளோ கேலரிஸ் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குன்னு அப்படி ஏதாவது கணிச்சு யாராவது சாப்பிடுமா? நைட் டின்னர் எடுக்கிறோம். டின்னருக்கு வந்து இது எடுக்கவே கூடாது ஏன்னா டின்னருக்கு இது ப்ராப்ளம் பண்ணும். ஸோ டின்னருக்கு இதை மட்டும் தான் எடுக்கணும். நம்ம நைட் இரவு வந்துட்டு இந்த மாதிரி இத்தனை ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நியூட்ரிஷன் படிச்ச மக்களை நம்ம இன்னைக்கு யாராவது சொல்லி கொடுத்துருவோம் யாரும் கிடையாது. நம்மளும் அதை யாரும் ஃபாலோ பண்ணி எடுக்கணும் கிடையாது. நம்ம எப்படி சார் சாப்பிட்றோம்? பசிக்கு
ருசிக்கு உடல் சக்திக்கு சாப்பிடுறோமா இல்லையா, அதுக்கு மட்டும் தான் சாப்பிடுறோம். யாரும் நம்ம ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு குறைவா இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த ஆரோக்கியம் வந்து வேணும்னா அதுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி துணை உணவுப் பொருள் இருந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு ஃபைனல் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்மளோட பொருளுங்க மக்களோட தேவைக்கு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பொருளையும் வந்து பாருங்க நம்ம ஐடியா உருவாக்குறதுல மக்களோட தேவைக்கு என்னன்னு தெரிஞ்சு ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்து தான் நம்ம உருவாக்குறோம். அப்போ ரேண்டமா சர்வே மக்கள் சொன்ன விஷயங்க தனித்தனி ஆரோக்கிய விஷயம் தனித்தனி ஹெல்த் ப்ராப்ளம்க்கு தனித்தனியாக மாத்திரம் வந்து எடுக்க முடியல. டோட்டல் ஹெல்த்துக்கு ஒரு பொருள் அதுவும் இயற்கையா இருக்குன்னு சொல்லி தான் ஒரே ஒரு பொருள் இன்னைக்கு இந்தியாவில் டோட்டல் ஹெல்த் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆரோக்கியம் இருக்கு இயற்கை ரீதியான முறையில ஒரு பழங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்துல உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் மெத்தட் தான் நம்மளோட ஐபிஎஸ் கிளாஸ். சிம்பிளா ஃபண்டமெண்டல் சொன்னாங்க 3 கிலோ பழம் சாப்பிட்டா நம்மளோட முழுமையான ஆரோக்கியத்துக்கான விஷயம் கிடைக்கும் சத்து அது 30 மில்லி ஜூஸ்ல ஈக்குவல் பண்ணும். அழகான விஷயமா இல்லையா, இயற்கையான விஷயமா இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவா யூஸ் பண்றது அது பேட்டன்ட் ப்ராடக்ட். சோ எல்லாமே மோனோகுலர் பேட்டன்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மக்களுக்கு தேவையா இல்லை. மக்கள் விட்டுருங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா அப்பாக்கு நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு நம்மளால தான் நம்ம ஃபேமிலி பார்க்க முடியும் தேவையா இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு பொருளை தான் இன்னைக்கு நம்ம கையில இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த கம்பெனிக்கு வேலை செய்யறதில்லை, இந்த கம்பெனியில நாமளும் ஒரு முதலாளி அப்படிங்கிற விஷயத்துல ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அந்த இடத்துல நம்ம முதலாளிய விஷயம் எங்கேயுமே கிடையாது. இங்க மட்டும்தான் ஹெல்த்துக்கான வாங்குற விஷயம் அது பிளான் பிசினஸ் விஷயம் அழகா சொன்ன முன்னே வார்த்தை ட்ரிங்கிங் ஃபீலிங் ஷேர் முன்னே விஷயம் சொல்றீங்களா. முதல்ல இந்த ஆரோக்கியம் உங்க ஃபேமிலிக்கு உங்க குழந்தைகளுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு தேவை, உங்களுக்கு தேவை. முதல்ல நீங்க ட்ரிங்க் பண்ணுங்க, ரிசல்ட் உண்மையா கிடைக்குதான்னு ஃபீல் பண்ணுங்க. உண்மையா ஃபீல் பண்ணா மட்டும் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உண்மையை ஷேர் பண்ணுங்க சொல்றாங்க. உண்மை சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது தயக்கம் இருக்கு. அந்த உண்மை எப்ப வேணா வெளிப்படும். அது உண்மை சாப்பிட்டு தெரியிருக்கு 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாங்க. ஆனா உண்மையா சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா சார்? நல்ல விஷயம் நாலு சொல்லதான் போறோம். ஆனா இதை சொல்லும் போது நமக்கு இந்த ஆரோக்கியம் கிடைச்சது போக பொருளாதாரம் கிடைக்கல, அதை சொல்லாம கூட அந்த விஷயம் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ குடுப்படி கம்பெனி எந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படி ப்ராடக்ட் பத்தி பார்க்கணும், கம்பெனியோட குவாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா ஏன் இவா சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஓன் பில்டிங் ஓன் ஃபேக்டரியில ஸ்டார்ட் பண்ணது the பெஸ்ட் கன்சர்ன் நம்மளோட இண்டஸ்ட்ரி. ஓன் பில்டிங் அண்ட் ஓன் ஃபேக்டரி. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா 2006 இருந்து செயல்படக்கூடிய நம்மளோட தாய் நிறுவனம் ஆலிவ் லைசன்ஸ் பயோடெக் ஜப்பான் சொல்லிட்டு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3500 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்றாங்க. எதுக்கு மூலிகளை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு மட்டும் 6000 கோடி ஒரு கம்பெனி 3 கண்ட்ரில ப்ரொடக்ஷன் ஜப்பான் ஜெர்மன் யூஎஸ்ல ப்ரொடக்ஷன் லேப் வச்சிருக்க விஷயம். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் இந்த இண்டஸ்ட்ரா. இந்த கம்பெனியோட ஆபீஸும் கூட 50 கோடியில பெங்களூர் சென்ட்ரல்ஸ்ல ஓன் பில்டிங்கா அமைச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டாங்க. நல்ல ஒரு கம்பெனி இல்லையா சார்? ஈவன் இன்னும் சொல்ல போனா லீகலைஸ் ஒரு வார்த்தை கடைசியா ஒரு வார்த்தை காமிச்சார் சரவணன் சார் பிளான் முடிக்கல 100% லீகல் மாரல் பிராக்டிகல். அப்படி சார் லீகல் என்ன 100% அப்படின்னா லீகல் சொல்லுமா 2016க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு சதவீதம் கூட ஏமாற்றப்பட கூடாது, மக்கள் நட்டப்பட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் விஷயத்துக்கும் பிசினஸ்க்கும் கொண்டு வந்ததுல அந்த டாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 33 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறது 33 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முதல் லீகலான இந்தியால ஃபர்ஸ்ட் கம்பெனி இட்ஸ் அவர் இண்டஸ்ட்ரி. கம்பெனி விஷயம் பேக்ரவுண்ட்ல ஜீரோ லயபிலிட்டி பட் அசெட் ஃபார் 6000 crores இல்லீங்களா. இன்னைக்கு ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து 25 வருஷங்கள் கம்பெனிஸ்லாம் பீட் பண்ணி growth rateல லாஸ்ட் இயர் 148% growth rateல போயிட்டு இருக்கிற நம்பர் 1 கம்பெனியா இருக்கு அப்படின்னா சோ இதுக்கு மேல இந்த கம்பெனி பத்தி சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல இல்லீங்களா. செக்யூர் இந்தியன். அதோட இன்னொரு கடைசி விஷயம் ஹைலைட்டா சொல்லணும்னா இது வரைக்கும் டாக்ஸிங் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் ஆனது கிடையாது, பிரைவேட் தான் இருக்குது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி. அது கம்பெனி ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் நியாயப்படுத்திட்டாங்க. இட்ஸ் நாட் ஏ பிரைவேட் கம்பெனி, இட்ஸ் பீப்பிள்ஸ் கம்பெனி. மக்களோட கம்பெனி சொல்றாங்க. மக்கள் நம்ம எல்லாமே முதல்ல சொல்லும்போது இது பீப்பிள்ஸ் கம்பெனி. அது என்ன பண்ணணும், பப்ளிக் தான் பண்ண போற முதல் கம்பெனி இட்ஸ் அவர் இண்டஸ்ட்ரி. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பிளான் வைஸ் அது எப்படிங்க நான் அந்த 3 क्वेश्चन சொல்றேன். ஏன் எதுக்கு எப்படிங்க முதல்ல இந்த ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருக்குன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ நம்ம பாயிண்ட் அவுட் வருவோம். ஏன் எதுக்கு எப்படி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு.
ஏன் அப்படிங்கிறத இப்போ நிறைய விஷயம் இதுலயே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம், இன்னைக்கு பொருளாதார அத்தியாவசியம்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு போற மக்கள் நீங்க உங்க மனசுல ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்க, பிசினஸ் பண்ற மக்கள் நீங்க உங்க மனசுல ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனைன்னு சொல்ல வரல, அதை இது பண்ணி பாருங்க. கடைசி 5 வருஷத்துல 10 வருஷம் உங்க லைஃப்ல எந்த ஸ்டேஜ்ல நாம இருந்தோம், அதே மாதிரி இப்ப அந்த 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் நீங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கேள்வி கேட்கணும். ஏதாவது வந்திருக்குமா சார்? இன்னைக்கு முன்ன இருந்தவரை நிறைய பேர் சரிஞ்சு போய் இன்னைக்கு பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆனா மேல வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கு இல்லைங்களா சார்? அப்படியா நம்ம இருக்குமா? முன்ன விட அந்த 5-10 வருஷம் ரொம்ப கிராண்ட் ஆயிட்டு பெரிய லெவலில் வந்துட்டு செட்டில் ஆயிட்டு சொல்லக்கூடிய லெவலில் யாராவது சொல்ல முடியுங்களா சார்? சொல்ல முடியுமா? ஈவன் என்ன ஒரு உதாரணம் எடுத்து நான் வச்சு சொல்றேன். என் லைஃப்ல எதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் திருப்பூர் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குன்னா பிரிண்டிங் பற்ற டேபிள் பிரிண்டிங்ல பார்த்துருக்கீங்க. 2 டேபிள் பிரிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்பா ரன் பண்ணிட்டு இருந்தார். பெரிய டேபிள் பிரிண்டிங் 2 ஓனர் ரன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஓனர்ஸ் வந்து எல்லாம் இருந்தது. ஏதோ ஒரு டைமிங் ஒரு ப்ராப்ளம், அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்டர் பிசினஸ் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ட டோட்டலா வாஷ் அவுட், அதை வந்து பாத்தீங்கன்னா சேல் பண்ணி கொடுக்க முடியாம போச்சு. இன்னொரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது அது ஒரு டைம்ல ஃபயர்ல டோட்டலா ஆயிடுச்சு. அப்ப டோட்டலா பிசினஸ் அவுட் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் மற்ற ப்ராப்ளம்ஸ் இந்த ஃபேமிலி இஷ்யூல கொஞ்சம் தான் பாத்தீங்கன்னா இருக்கிற வீடும் போயாச்சு, எல்லாமே போய் ஜீரோ ஆகி இங்கிருந்து 1 இயர் தஞ்சாவூர் போய் 1 வருஷம் படிச்ச காலம்ல இருக்கு. அங்கிருந்து திருப்பி ஜீரோ திருப்பூர் வந்தது. திருப்பி ஜீரோ வந்து பழைய ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் படிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேடிசி ஸ்கூல் தெரியும், கதிரவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதுல மெட்ரிகுலேஷன் படிச்சு, அதுக்கப்புறம் பூரா தமிழ் மீடியம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாரதி கட்ட குடும்பம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பயோ எம்ப்ளாய் வச்சு வேலை வரதுல இந்த மாதிரி ஒரு ஜீரோ ஆயாச்சு லைஃப்ல. அந்த மாதிரி இருந்துட்டு திருப்பி அந்த வாழ்க்கைக்கு போன ஆசை எல்லாத்துக்கும் இருக்குமா இருக்காது? இருக்கும். ஓகே, அந்த மாதிரி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து திருப்பி வந்தாச்சு. பழையபடி ஸ்டார்ட் பண்ணா வாய்ப்பே இல்லை. எங்க வேலைக்கு போனாலும் 5000 10,000 தான் போல சம்பளம். அப்பாவுக்கு ரன் பண்ணவே அப்பா அதற்கே ஹெல்த் இஷ்யூ வேற. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட ஒரே அண்ணன் தான். அப்போ 2 பேர் படிக்கும்போது கூட வேலைக்கு போய் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒர்க்குன்னு போயிருக்கேன், கை மடிக்கணும்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி ஷிஃப்ட்டுக்கு 5 ரூபா 10 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி லைஃப்ல கஷ்டப்பட்ட அந்த விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல 2 பேரும் சேர்ந்து படிக்க வைக்க முடியல, கண்டிஷன் அப்பாவுக்கும் வேலைக்கு போக முடியல, அம்மா வேலைக்கு போக முடியல. ஸோ அண்ணன் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு, படிப்பை தியாகம் பண்ணிட்டு. ஸோ அதுக்கப்புறம் லைஃப்ல நமக்கு என்ன சார் ஆசை இருக்கும்? நமக்கா இவ்வளோ பேர் தியாகம் பண்ணுறாங்க, இவங்க நல்லா வாழணும்னு ஆசை இருக்குமா இல்லைங்களா? பழையபடி ஒரு நல்ல சொந்த வீட்டில் எல்லாத்தையும் உட்கார வைக்கணும். லைஃப்ல நம்ம கூட நம்மளோட ஏன்னா சொந்த பந்தம் எப்போ நம்ம விடுவோம் அப்படிங்கிற பார்க்குற விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க முன்னாடி ஒரு பெருமையை வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குமா இல்லை சார்? அந்த மாதிரி ஒரு நியாயமான ஆசை நம்ம பார்ப்போம். இதுல எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கும் போது நான் எனக்கு பேரை கேட்டுக்கிட்டு ஒரு கேள்வி, ஒரு மனுஷன் லைஃப்ல செட்டில் ஆனா உனக்கு என்ன சார் முதல் அத்தியாவசியம் வேணும்? பணம். ஓகே, செட்டில்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு என்ன சார் வேணும்? நான் சொன்ன மாதிரி சொந்த வீடு இல்லைங்களா? வீடுக்கு அப்புறம் வீடு வந்து ஒரு கார் வேணும் இல்லைங்களா? பேங்க் பேலன்ஸ் ஒன்று இருக்கணும், எதுக்குனாலும் தைரியமா இருக்கும் இல்லைங்களா? பேங்க் பேலன்ஸே நான் சொல்ற விஷயத்துக்கு என்னன்னா ஒரு காமனா உங்களால ஏற்றுக்க முடியாதுன்னு பாருங்க. நான் ஒரு இமேஜின் பண்ண விஷயம், ஒவ்வொரு மனுஷன் லைஃப்லயும் 1 கோடிங்கிற லைஃப்ல வராம வாழ்க்கை செட்டில் ஆகுது நான் சொல்றேன். எப்படி சொல்றேன்னா இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு வீடு கட்டணும்னா மினிமம் எவ்வளவு செலவாகும்? 40 லட்சம் இல்லைங்களா? ஓகே, கூட ஒரு 10 லட்சம் போட்டுங்க, அரை கோடிக்கே சூப்பரா கட்டிடலாம். 50 லட்சம் வீட்டுக்கு ஒதுக்கிடுங்க. ஒரு கார் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு கார் வாங்கலாம். வீடு அரை கோடி இருக்கும்போது ஒரு கார் 10 லட்சம் இருக்குமா இல்லையா? ஓகே, ஒரு 10 லட்சம் கார். அதுக்கடுத்து நம்ம வேலைக்கு போறோம் போகல, வேலைக்கு போறதுல சம்பளம் வருது வரல, வேலை இருக்கு இல்ல தொழில் பண்றோம், தொழில வருமானம் லாபம் வருது வரல, மாசமான வீட்டு செலவு பணம் வேணுமா இல்லையா சார்? அந்த செலவு பணத்துக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஐடியானா, அந்த 1 கோடியில 60 லட்சம் போச்சு, நீங்க எவ்வளவு? 40 லட்சம். இந்த 40 லட்சம் பேங்க்ல அப்படி ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும் சார், நான் வந்து வீடு கட்டி வாடகை போடுறேன், காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை போடுறேன், அது வாட்டி மாசம் வாடகை கொண்டே எப்படி பண்ணாலும் ஓகே. நான் சொன்னேன் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பேங்க்ல ஒரு டெபாசிட்டா போட்டு வச்சா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் ஒரு 40,000 rupees மந்த்லி இன்ட்ரெஸ்டா மட்டும் நமக்கு வரும் இல்லைங்களா? இப்போ எப்படி சார் இந்த லைஃப் செட்டில்னு சொல்ல முடியுமா இல்லையா? அரை கோடியில இதெல்லாம் பெருமையா வீடு, ஒரு 10 லட்சம் கார் பிளஸ் ஒரு 40 லட்சம் பேங்க் பேலன்ஸ். குழந்தைக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல இன்ஜினியரிங் படிக்கணுமா, டாக்டர் படிக்கணுமா, இல்ல மேரேஜ் பண்ணி கொடுக்கணுமா, அதுக்கு சேஃபா அந்த அமௌண்ட் அப்படியே இருக்கு. அது வரைக்கும் அந்த அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு அமௌண்ட்டை வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கு.
மந்த்லி எக்ஸ்பென்ஸ் கார்டு. இந்த லைஃப் செட்டில்மெண்ட் சொல்றீங்களா இல்லையா சார்? இது எல்லாத்துக்கும் செட்டில் ஆக முடியுமா சார்? ஓகே. இந்த செட்டில்மெண்டான லைஃப் உங்க லைஃப்ல வேணும் ஒரு கோடி வரணும்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இப்ப உங்க தொழிலையோ உங்க வேலையிலயோ ஜஸ்ட் வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க. நான் எனக்கு திருப்பூர்ல சம்பளம் எவ்வளவு சார்? ஒரு நல்ல சம்பளம் எவ்வளவு சொல்ல முடியும்? 20,000. நான் சொல்றேன் 10,000 சேர்த்து கூட போட்டுங்க. எவ்வளவு சார்? 30,000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சுங்க? 3,60,000. 10 வருஷம் எவ்வளவு சார்? 36. 20 வருஷம் 72. 30 வருஷம் எவ்வளவு சார்? அப்பதான் ஒரு சம்பாதிக்கிற 30,000 ரூபாய் நல்லா நோட் த பாயிண்ட். ஒரு கண்டிஷன், ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்கணும் 30,000. அப்படியே முடியுமா? ஐயோ எப்படி சார் முடியும்? அதுக்கு பட்ஜெட் 2000 துண்டு தான் விடுது சார். அப்போ நீங்க அப்படி சேர்த்து வச்சா கூட வீட்டில் உள்ள நம்ம தாய்க்குள்ள அவங்க வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்க, நமக்காக சப்போர்ட்டுக்கு அவங்க சம்பளத்தை வாங்கி கூட பேக் பண்ணி நீங்க வாங்குற 30,000 அப்படியே சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 வருஷம் கழிச்சு உங்க கையில ஒரு கோடி இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு இப்ப வாங்குற 50 லட்சம் ரூபாய் வீடு அப்ப எவ்வளவு இருக்கும்? 10 லட்சம் வாங்குற அப்ப எவ்வளவு இருக்கும்? அப்ப இன்னொரு பேங்க்ல பேலன்ஸ் போடுறது இல்லைங்களா? சரி, 30 வருஷம் கழிச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம வயசு என்னாச்சு? நீங்க சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் உங்க மனசு திங்க் பண்ணீங்க. +30 அப்படி ஆட் பண்ணீங்க. எவ்வளவு ஆச்சு இப்போ? அந்த வயசுல அந்த ஒரு கோடி கிடைச்சு ஏதாவது யூஸ் இருக்கா சார்? யூஸ் இருக்கா? இல்லைங்களா? இப்போ உங்க சொல்ல வந்த பாயிண்ட் என்ன ஏன் அப்படின்னா விஷயம் அந்த ஆயுசு முழுக்க நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்சா கூட நம்ம லைஃப்ல வராத ஒரு கோடி ரூபாய இங்க ஒரு டிகிரி படிக்கிற மாதிரி ஒரு 3 வருஷத்துல அதிகபட்சம் 5 வருஷத்துல நம்ம லைஃப்ல அந்த ஒரு கோடி வரக்கான 100ல 1000% சாத்தியக்கூறு இருக்கா? அதை பத்தி நம்ம யோசிக்கலாமா பண்ணலாமா? அதைத்தான் நம்ம அடுத்து எப்படி அப்படிங்கிற விஷயம் நம்ம கடைசியா பார்க்கணும். எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டீங்களா? லைஃப்ல செட்டில் ஆன ஒரு கோடி வேணுங்க. அதுக்கு இதுவரைக்கும் நம்ம கால்குலேஷன் போட்டு பார்க்கவே இல்லை. லைஃப்ல வர்ற வருமானத்தை வாடகைக்கு இவ்வளோ, மனைவிக்கு இவ்வளோ, செலவுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வர்ற வருமானத்தை ரன் பண்ணிட்டே இருக்கும். வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். இன்னும் வாழ ஆரம்பிக்கல சார். வாழ்றதுல எழுதுறீங்க அர்த்தம். ஒரு தீபாவளி பொங்கல் வந்தா துணி கடைக்கு போறோம், குழந்தைகளுக்கு நமக்கு துணி இருக்கு, பிரைஸ பார்க்காம துணி எடுக்கும், பிரைஸ் டேக பார்க்காம துணி எடுக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா ஃபுட்டோட அந்த பிரைஸ் டேக பார்க்காம ஃபுட் ஆர்டர் பண்ணும் சார். அதுதான் சார் வாழ்க்கை. நினைச்ச நேரம் குழந்தைகளை எங்க கூட்டிட்டு போக சொல்றாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 டைம் 3 மாசத்துக்கு ஒரு டூர்லாம் போயிட்டு வந்தா சந்தோஷம் இருக்குமா இல்லைங்களா? இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றது நல்லதா, வாழ்க்கையை ஓட்டுறது பெருசா பிடிச்சிருக்கு நமக்கு? வாழ்க்கை வாழணுமா இல்லையா? வாழ்னா அதுக்கு எப்படி ஏன் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கும் வேணும். அதுல ஏன் அதுவும் அடங்கியிருக்கு. ரெண்டாவது லைஃப்ல ஒரு கோடி வந்தே தான் லைஃப் செட்டில்மெண்ட் ஆகும் இல்லைங்களா? அப்ப ஏங்கிற கேள்வி முதல்ல விட வச்சாச்சு. அடுத்து எதற்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேயே அடுத்த 3-5 வருஷம் ஒரு கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ற மக்கள் எத்தனை கஷ்டம் கைது? நான் போயிட்டு இருக்கிற வேலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி நான் சம்பாதிச்சிருவேன் சார் 3 வருஷம் கழிச்சு. பிசினஸ்மேன்ஸ் இன்னைக்கு அதுக்கும் என்ன இந்த கொரோனா எப்படி தலைகாலம் திருப்பி போட்டுருக்குன்னு தெரியுங்களா சார்? கொரோனா விஷயம் எந்த அளவுக்கு தலைகளை திருப்பி போட்டுருக்குன்னு தெரியுங்களா? எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு கொரோனா மட்டும் காரணம் கட்டல, இன்னைக்கு தொழில்நுட்பங்கிற ஒரு விஷயம் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ எம்ப்ளாயியோட வேலை பறி போயிருக்கு. உண்மையா இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், ஃபாஸ்டேக் ஒரு விஷயம் வந்தாச்சு. இதுங்க டோல்கேட்ல ஃபாஸ்டேக் வந்து இந்த மாசம் 15 கம்பல்சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாலும் கேஷ் கொடுத்து யாரும் இது பண்ணு. அங்க முன்னாடி கேஷ் போகிறதுல ஒரு 10 கவுண்டர் போடுற 10 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிருந்தாங்களா? நீ அவங்க வேலை எதுன்னு நினைக்கிறீங்களா? 2 பேர் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விளம்பரம் நிறைய வந்துருக்கு. ஏதாவது சப்ளை பண்றதுன்னா இப்போ கொரியர் ஃபுட் சப்ளை எல்லாம் மனிதர் பண்ணுறதுக்கு விஷயம் நீ ட்ரோன்ல மாறப்போம். இந்த பொள்ளாச்சி ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேட் இன்ஸ்டிடியூஷன் இல்லைங்களா, அங்க எதிர்த்தாப்புல நான் போகும்போது பாக்குறேன் ஒரு அந்த விவசாய நிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் மருந்து அடிச்சுட்டு இருக்கு.
ஒரு ட்ரோன் மருந்து அடிச்சிட்டு இருக்கு. இப்பவே இங்க வந்தாச்சு டெக்னாலஜி. அப்ப அங்க முன்னாடி விவசாயம் பார்த்துருந்த அந்த வேலை செஞ்ச அந்த ஸ்கில் வேலை இருக்கா இல்ல. அப்போ எல்லாத்துக்கும் நீங்க வேலை வாய்ப்பு இறங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தொழில்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய லெவல்ல பண்ற தொழில்கள் மட்டும் தான் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கிறத சிறு குறு அந்த தொழில் என்டர்பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுவும் உண்மை. அப்போ தொழிலும் இன்னைக்கு இது எப்படி இருக்கு, இன்னைக்கு சூழ்நிலை டெக்னாலஜியால மக்களோட வேலை வாய்ப்பும் பறி போயிட்டு இருக்கு. அப்போ இதை ஒரே ஒரு வருமானத்தை வரக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்ம லைஃப்ல ஏற்படுத்தி வச்சிருந்தோம்னா, அதை நம்பி மட்டும் போயிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்ல என்ன திடீர்னு மாதிரி கொரோனா வந்துச்சு. கொரோனாக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டதுக்கு அந்த ஒரே ஒரு வருமானம் வாய்ப்பு தான் இருந்தது. அந்த வருமானம் வரையும் போது நம்ம லைஃப் எப்படி சார் மாறிச்சு? இதுவே ஒரு 4-5 வருமானம் நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 4-5 வேண்டாம் அடிஷனலா 1 இந்த வேலையில வருமானம் வரல, இன்னொரு வேலை வந்தா நம்ம லைஃப் இருக்காது, நம்ம அவஸ்தைப்பட்டு வேண்டி இருக்குங்களா? கிடையாது. அப்போ இங்கேயே அதான் சொல்றேன். இப்ப கூட என்ன சொல்றேன், நீங்க பார்த்துட்டு இருக்கிற தொழிலையோ நீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையோ கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஆஸ் யூசுவல் அதை கண்டினியூ பண்ணுங்க, உங்க பேஷன் நோ ப்ராப்ளம். ஆனா அதேவே லைஃப்ல மட்டும் நம்ம அதை மட்டும் கொண்டு போயிட்டு தான் நம்ம லைஃப்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ அதை இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் மாறிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி அதையும் பார்த்துட்டு கிடைக்கிற ஸ்பேர் டைம்ல இந்த மாதிரி 100% லீகலான மாரலான பிராக்டிகலான நமக்கும் நல்லது நடந்து மக்களுக்கும் நல்லது பண்ணி முதல்ல புண்ணியத்தை சம்பாதிச்சு அப்புறமா ஒரு பணத்தை பொருளாதார சம்பாதிக்கிற பிசினஸ் இருந்தா அதை கூட அடிஷனல் பண்ணலாமா கூடாது. ஒரு வார்த்தை இருக்கு, நீ உறங்கும் பொழுதும் வருமானம் வரும் வழியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுக்க நீ உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொல்லிட்டு உலகத்துல மிகச்சிறந்த ஒரு பொருளாதார ஒரு வாழ்க்கை அவர் சொல்லியிருக்காரு. எத்தனை வயசு வரைக்கும் நம்ம உழைக்க முடியும்? 50 வயசு 60 வயசு அதுக்கப்புறம் அப்போ சக்தி அதுக்குள்ள என்ன சொல்றேன்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ற அந்த நீங்க டிசைட் பண்றதுக்கு இப்பத்து ஒரு 3-5 வருஷத்துக்கு இருக்கும். அதுதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப். ஒரு 40 வயசுக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆக கூட வேற சட்டம் இருக்கா சார்? நான் என் டைரக்ட் டிசைட் பண்ணி வச்சிருக்கேன். 38 வயசுக்கு மேல வேலைங்கிறது செய்யக்கூடாது, தொழிலுங்கிறது பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா பேசிவ் இன்கம் உருவாக்கி வச்சிடணும். நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்ப இருந்தே லைஃபை என்ஜாய் பண்றதா மட்டும் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவு. எப்படி அது கடைசி விஷயத்துல வரும், எப்படி ஏன் எதற்கு பார்த்தாச்சு, எப்படி அது சாத்தியம், எப்படி நடக்கும், அதான் நம்ம கடைசியா பார்க்க போற பாயிண்ட். இப்போ நான் பேசியாச்சு இல்லைங்களா? இந்த இடத்துல நான் திருப்பி என்னோட ஒரு பாயிண்ட்டுக்கு நான் சொல்லிடுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு என்ன வந்து படிக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் பார்க் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஜி டிகிரி ஒரு பிகாம் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு பெரிய கனவுகளோட வெளியே வரும். எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சு மாசம்னா ஒரு 20,000 சம்பளம் கிடைச்சிடாதா, குடும்பத்தை அப்படியே இருந்து மேலே கொண்டு வர மாட்டோமா அப்படின்னு யோசிக்கணும். 8,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. 2009 பாஸ் அவுட் ஆகி வெளியே வரும்போது 8,000 ரூபாய் ஒரு மாசம் சம்பளம். எத்தனை நாள் வேலைக்கு போகணுங்க? 30ல 4 நாள் லீவ் விட்டுருங்க. 26 நாள் வேலைக்கு போய் 8,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அப்போ கணக்கு பண்ணி பார்த்தேன். என்னோட கணக்கு என்னங்க, ஒரு மாசம் 8 நாள் 12 மாசத்துக்கு எவ்வளோச்சுங்க? 72,000. 1 லட்சம் கூட இல்லைங்களா? அப்ப என்னோட 1 கோடி இல்லைன்னா எத்தனை வருஷம் உழைக்கணும்? எத்தனை வருஷம் உழைக்கணும்? ஆயுஷே முடிஞ்சிருமே. சரி, இது சரிப்பட்டு வராது. அப்பா அம்மா போய் திருப்பி பேசுறேன். பாப்பா எனக்கு இந்த சேலரி எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு அவங்க 2 வருஷம் டைம் கொடுங்க, நான் மேல் படிப்பு படிக்கிறேன், நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு செலவெல்லாம் இருக்க மாட்டேன், நான் கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு இது இருக்குங்காட்டி மார்க்கு முன்னாடி எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கும், ஃப்ரீயாக நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்கனார் காலேஜில் ஒரு டிகிரி எம்காம் ஒரு டிகிரி படிச்சாச்சு. பிடிச்சி வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த வாட்டி 30,000 சம்பளத்தை வாங்கிடலான்னு நம்பி கூட வெளியே வரும்போதே அதான் 5,000 செய்ய மாதிரி செஞ்சு வேலைக்கு போகணும் எல்லாரும் சொல்லுவேன். எவ்வளோ சார் டிகிரிக்கு? 15,000 ரூபாய் டிகிரிக்கு மதிப்பு. அப்போ கணக்கு போட்டு பார்த்தேன், மாதம் 15,000 ரூபாய். அப்போ வருஷத்துக்கு 1,70,000 ரூபாய். அப்போ 50 வருஷம் மேலே தாண்டி வரும். 1 கோடி இருக்கு. 1 ரூபா சேர்த்து செலவு சேர்த்து வச்சா இப்போ அப்படிங்கும்போது தெரிஞ்சு போச்சு லைஃப்ல வேலைக்கு போனா செட்டில் ஆக முடியாது. அப்ப தெரிஞ்சு போச்சு லைஃப்ல பிசினஸ் பண்ணா மட்டும்தான் செட்டில் ஆக முடியும். அந்த பிசினஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட பேக்ரவுண்ட் இல்லையே, படிக்கிறதே முடிஞ்ச ஒரு செமஸ்டர் போது எப்படி பிசினஸ் பண்ணணும் அப்பதான் யோசிச்சேன். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வித்தவுட் நம்மளோட எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம வித்தவுட் லாஸ்ல ஒரு பிசினஸ் உழைப்பு மூலமா மட்டும் பண்ணி ஜெயிக்க முடியும்னா அது ஒன் அண்ட் ஒன்லி இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த பிளாட்ஃபார்ம் டாக்ஸிங், இந்த லீகல் பிளாட்ஃபார்ம் தான் ஒரே வழியாக சூஸ் பண்ணி அது பெஸ்ட் கம்பெனி சூஸ் பண்ணிட்டு போது தான் எனக்கு இந்த விஷயம் முதல்ல கிடைக்குது. அப்ப கூட வந்து பார்த்தா முதல்ல பிசினஸ் கூட ஃபர்ஸ்ட் பார்க்கல, என்னோட பேரண்ட்ஸ்க்காக வாங்கின அந்த ப்ராடக்ட்
கரெக்டா பேரண்ட்டுக்கு மெயினா டயபெட்டிக் ப்ராப்ளம், அது அப்பாவுக்கு எடுக்கப்பட வேண்டிய விரல் காப்பாற்றப்பட என்னோட காலேஜ் யூஜி காலேஜ் சீனியர் தான் என்னோட சிவபிரகாஷ் தான். ஸோ அவர் திடீர்னு மீட் பண்ணி ஒரு எலெக்ஷன் மெடிக்கல் மீட் பண்ணி அவர் கொடுத்து நம்பிக்கை கொடுத்ததுனால என்ன பார்த்தோம், பெரிய பெரிய டாக்டர்ஸே ரெஃபர் பண்ணி காலையை காப்பாற்றுக்க விரல் தானே கொடுத்து பாரும்போது அந்த விரல் காப்பாற்றுற விளைவு தான் அதுக்கப்புறம் என் பிசினஸ் முழுமையாக எடுத்து வச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளட்ஜாக பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 5 பேருக்கு கொடுத்து ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மோர் ஓவர் 5000 டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஆர்கனைசேஷன்ல வந்திருக்காங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன் நடக்கிற இந்த மீட்டிங்க்கு ஈக்குவலா இப்போ சத்தியம் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபி ஸ்ட்ரீட் இந்த லாக்டவுன் டைம்ல கிரியேட் ஆன 2.5 லட்சம் இன்கம் பண்ண ரூபி ஸ்ட்ரீட் 3 ரூபி உருவாயிருக்காங்க. அவங்களுக்கான ரெகக்னிஷன் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, எல்லா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆரம்பிச்ச விஷயம் 9 டிஸ்ட்ரிக்ட் 4 ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வளர்ச்சி. அப்ப இதுல என்ன விஷயம் நான் கடைசியா சொல்ல முடியும் நான் சாத்தி அப்படின்றீங்கன்னா எப்படி அந்த ஒரு பொடி சாப்பிட்டு இப்போ நான் தெரிஞ்சிச்சுங்களா லைஃப்ல வந்து பிசினஸ் பண்றதுக்கு இதை எப்படி நான் சூஸ் பண்ணி வந்தேன் என்னோட கால்குலேஷன் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். என் கால்குலேஷன் கரெக்டா அப்படிங்கிறது நீங்க பாருங்க. என்ன அப்படின்னா இந்த பிசினஸ்ல அழகா என்ன சார் சொன்னாங்க, இன்கம் பண்றதுக்கான ப்ராஃபிட் எப்படி வரும்னு சொன்னாங்க, பிளான் சொல்லி கொடுத்தாங்களா, எப்படி ப்ராஃபிட் வரும்னு சொன்னாங்க, ஒன்று ரீட்டைல் ப்ராஃபிட், ஒன்று பர்சனல் டர்ன்ஓவர், இன்னொன்று டீம் டர்ன்ஓவர். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது அந்த பர்சனல் டர்ன்ஓவர். ஏன்னா அந்த லட்சம் கோடி காரணத்துக்கு மோட்டிவேஷன் மைண்டே வரல. ஃபர்ஸ்ட் தாட் என்ன, அந்த ஒரு கோடி பண்றதுக்கான பிளானிங் போடாச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சதுன்னா முதல்ல சர்வை பண்ணணும். என்ன சார், வாழ்க்கை சர்வை பண்ணணும். மினிமம் மேலே ஃபர்ஸ்ட் வேணும் இல்லைங்களா? அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு வேலைக்கு ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும், பிசினஸ் பண்ற ஒரு பிசினஸ்மேன் ஆகட்டும், மந்த்லி அவங்களுக்கு ஒரு 10 to 20 40 30 ஒரு கிடைச்சா அடிஷனல் கிடைச்சா யூஸ் பண்ணலாம். ஸோ மினிமம் 10,000 கிடைச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? அதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். இங்கே பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ரீட்டைல் ப்ராஃபிட்னா என்னங்க, அழகா ஒரு ப்ராடக்ட் இப்போ 600 ப்ராஃபிட்டு, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், 4 நெய்பர்ஸ், 4 ரிலேட்டிவ்ஸ், 3 நாள் 12 பேர் கொடுத்தா நமக்கு எடுக்கிறாச்சு. ரீ ப்ராடக்ட் கொண்டு சொல்லி ஒரு 1000 போனோம், 12,000 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு 12,000. இது பெரிய விஷயமா சார்? 30-31 நாள் உழைப்புல ஒரு 12 பேர், 4 ஃப்ரெண்ட்ஸ், 4 நெய்பர்ஸ், 4 ரிலேட்டிவ்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இது பாருங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 10,000 சம்பாதிச்சா எவ்வளவு பெரிய விஷயம், ஸ்டூடெண்ட் 10,000 சம்பாதிச்சா எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு எம்ப்ளாயி வேலைக்கு எம்ப்ளாயி அந்த இன்கம் பார்த்துட்டு அடிஷனல் சம்பாதிச்சா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் போட்ட கால்குலேஷன்னா டீம் தரணும். அதுதான் லைஃப்ல இந்த 1 கோடி கொண்டு வர விஷயம். அதை மட்டும் நான் லாஸ்ட்ல சொல்லி வைண்ட் அப் பண்றேன். எப்படி அப்படின்னா இங்க டீம் தரணும் என்ன சொல்லி கொடுத்தாங்க, டீம் தரணும் என்ன சார், உதாரணத்துக்கு இப்போ சார் உங்க நேம் சார்